திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது வைணவத்துல 12 ஆழ்வார்கள், அதில் ஒரு ஆழ்வார் ஆண்டார், ஒரே ஒரு பெண். மீதி 11 பேர் ஆண்கள். அப்படிப்பட்ட அந்த வைணவத்தை வளர்த்தெடுத்தவர்கள் அந்த 12 ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள்ல ஒருத்தர் திருமழிசை ஆழ்வார்னு பேர். அவர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கான்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு பொற்றாமரை குளத்திலே பிறந்தவர் யாருன்னா இவர் இந்த திருமாலிசை ஆழ்வார். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த திருவெக்கான்ற ஊர்ல இவர் இருக்கின்ற பொழுது அந்த கோயிலிலே ஒரு பணிப்பெண் இருக்கிறார். அந்த பணிப்பெண் தினந்தோறும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பூசை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பால். அந்த கோயிலை சுத்தமிட்டு மெழுகிட்டு சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் செய்து கொண்டு ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு வயதாகிறது. இயற்கையினுடைய நியதி மனிதனுக்கு வயதாகிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது அந்த திருமழிசை ஆழ்வாரினுடைய சீடனாக கணிகண்ணன் ஒருத்தன் இருக்கான். அந்த கணிகண்ணன் தான் பூஜை எல்லாம் செய்வான். இந்த ஆழ்வார் அங்க பெருமாளுக்கு முன்னால் நின்று பாடல்களை பாடுவார். அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இவர் பாடுவாரு, அந்த கணிகண்ணன் பூஜை செய்வான். பூசைக்குரிய பொருட்களை எல்லாம் இந்த பெண் கொண்டு வந்து கொடுப்பாள். இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே அந்த பெண் அந்த பூசை செய்யற கணிகண்ணன் கிட்ட கேட்கிறார், ஐயா, எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. எனக்கு பின்னால் இந்த இறைவனுக்கு பூசை பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? எனக்கு ஒரு இளமையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த இறைவனுக்கு நான் தொண்டாற்றுகின்ற பணியை தொடர்ச்சியாக செய்வேன் அப்படின்னு கேட்கிறான். இது நியாயமான கோரிக்கை தானே அப்படின்னு அந்த கணிகண்ணவன் என்ன பண்றான், தன்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய அந்த திருமழிசை ஆழ்வார்கிட்ட போய் சொல்றான், இந்த கோயில்ல வேலை செய்யற பெண்ணு வயதாகிட்டே வருது, அந்த வயது ஆகின்ற தன்மையிலிருந்து இளமை பருவம் வேண்டும் என்று கேட்கிறாள். நீங்க பெருமாள் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெருமாள் கொடுப்பாரு, அதனால நீங்க பெருமாள் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே திருமழிசை ஆழ்வாரும் பெருமானிடம் கேட்கிறார். அந்த பெண்ணிற்கு இளம் வயது வந்து விடுகிறது. ஒரு 20 வயதுன்னு வச்சுங்க. அந்த 20 வயது பெண் இறைவனுக்கு திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பல்லவ மன்னன் வல்லவராயன் என்று பெயர். அந்த பல்லவ மன்னன் கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு வந்து பார்க்கிறான், அந்த பெண் இளமையா இருக்கிற பெண் மீது மயில் கொள்கிறான். எப்படியாவது இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அந்த பெண்கிட்ட கேட்கிறான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், உன்னுடைய எண்ணம் என்ன? திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் தினந்தோறும் இறைவனுக்கு பணி செய்வதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகும். அதை கொடுத்தீர்களேயானால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவள் உறுதிமொழி கொடுக்கிறார். அவள் விருப்பப்படியே திருமணம் நடைபெறுகிறது. அரண்மனைக்கு அவள் செல்கிறாள். தினந்தோறும் அந்த கோயிலுக்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளாக நாளாக அந்த பெண் அப்படியே இளமையாக இருக்கிறாள். இந்த மன்னனுக்கு வயதாகி கொண்டே போகிறது. இவனுக்கு மனைவி மேல ஒரு கோபம், எனக்கு வயசாகுது, உன்னை நான் திருமணம் பண்ணும் போது எப்படி இருந்தியோ அப்படியே நீ இருக்கிறியே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவ உண்மையை சொல்றான், நான் வயதான கிழவிதான். கோவில்ல திருப்பணிகள் செய்து இருக்கும் போது கணிகண்ணன்றவர்கிட்ட நான் சொன்னேன். கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார்கிட்ட சொன்னாரு, அந்த திருமழிசை ஆழ்வார் மூலமாக நான் இளமையை பெற்றுவிட்டேன், இந்த இளமை அழியாது. அப்படியா? அந்த கணிகண்ணனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் இருக்கிற காவலர்களை அனுப்பி வர சொல்றான். அந்த கணிகண்ணனும் அரசவைக்கு வரான். வந்த பிறகு அந்த மன்னன் சொல்றான், என்னுடைய மனைவிக்கு எப்படி நீங்க இளமையை வாங்கி கொடுத்தீங்களோ அப்படி எனக்கும் நீங்க அந்த இளமையை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒண்ணு. அவரு என்ன சொல்றான், அந்த இளமையை வாங்கி கொடுக்கிற ஆட்கள் எனக்கு கிடையாது, பெருமாளுடைய ஆழ்வாராக இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாருக்கு தான் அந்த ஆட்கள் இருக்கிறது. அதனால நீங்க என்னுடைய ஆழ்வார்கிட்ட தான் கேட்கணும்,
சரி அப்படியே போய் கேட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அவர் போய் கேட்கிறாரு. அவர் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, பெருமாளுக்கு யார் பணி செய்கிறார்களோ, திருமாலை யார் யார் மனதிலே நினைத்து கொண்டு வணங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் பரிந்துரை செய்ய முடியும். மன்னன் என்கின்ற காரணத்தினால், நம்மை ஆள்கின்ற காரணத்தினால் நான் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்புறார். இதை கணிகண்ணனும் போய் சொல்லிடுறான். சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, சரி இளமைதான் கொடுக்கல, உங்க ஆழ்வார் நிறைய பாடல்கள் எல்லாம் பெருமாளை பத்தி பாடி இருக்கிறார், என்னை பற்றி ஒரு பாடல் பாட சொல் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், எங்க பால் பெருமாளை தவிர எந்த இறந்து போகின்ற மனிதரையும் பாட மாட்டார். அப்படியா, பாட மாட்டாரா? சரி நீயாவது பாடு, குருநாதரோட இருக்கிறல்ல, உனக்கு பாட தெரியும் இல்ல, நீயும் பாடு அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், திருமாலை பாடும் வாயால் எந்த மனிதனையும் பாட மாட்டேன். சொன்ன உடனே மன்னன் சொல்றான், என்னை பாடாத நீ இனிமேல் என் ஆளுமையில் உள்ள நிலப்பகுதியிலே இருக்க வேண்டாம், நீ என்ன பண்ற, இந்த நாட்டை விட்டு வெளியேறு. அப்படியே செய்கிறேன் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், கணிகண்ண குருவை பார்க்க வரான். குருவை பார்த்து திருமணிசை ஆழ்வார்கிட்ட சொல்றான், மன்னனிடம் பேசினேன், அவரை புகழ்ந்து பாட சொன்னார், என்னால் புகழ்ந்து பாட முடியாது என்று சொல்லிவிட்டேன், அதனால் என்னை இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்று சொல்கிறார், நான் வெளியேறுகிறேன். அவனை பாடாத நான் இங்க இருக்க எனக்கு உரிமை இல்லை, அதனால் நான் வெளியேறுகிறேன் என்று திருமணிசை ஆழ்வார்கிட்ட சொல்றார். திருமணிசை ஆழ்வார் என்ன பண்றாரு, நீ இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ண போறேன், நானும் கிளம்புறேன்டான்ட்டார். சரி ரெண்டு பேரும் வாசலுக்குள்ள வராங்க. வாசலுக்குள்ள வெளியேற போற நேரத்தில் ஞாபகம் வந்தது, ஆனா நம்ம ரெண்டு பேரும் போறோம், பூசை பண்றதுக்குரிய அதை ஏற்கக்கூடிய பெருமாள் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறாரு, பூசை பண்றதுக்கும் வழிபாடு பண்றதுக்கும் பாடுறதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம். நாம ரெண்டு பேரும் போன பின்னால இவருக்கு இங்க என்ன வேலை, அதனால இவரையும் கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாடல் பாடுறார். கணிகண்ணன் போகின்றார் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா. கணிகண்ணன் போறன்னு சொல்லிட்டான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, நல்ல வாசனை மலர்களை உடைய பகுதியாக இருக்கக்கூடிய கட்சி என்று சொன்னால் காஞ்சிபுரம் பேர். பூங்கச்சி மணிவண்ணா, இந்த காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற மணிவண்ணா, சென்னான் புலவன் நான் செல்கின்றேன், நான் இந்த ஊரை விட்டு போறேன், நீ இங்கு கிடக்க வேண்டாம், உன்னை யாரும் இங்க கும்பிட போறதில்ல, வணங்க போறதில்ல, பூஜை பண்ண போறதில்ல, அதனால இனிமேல் நீ இங்க கிடக்க வேண்டாம், உன் பைனாக பாயை சுருட்டி கொள்ளுன்ட்டான். நீ ஆதிசேஷன் ஒரு பாம்பு வச்சுன்னு உட்கார்ந்து படுத்துக்கிறல்ல, அதை சுருட்டிக்கோ போலான்ட்டான். கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே அந்த பெருமாள் எதோக்காரி என்று சொல்லப்படுகின்ற பெருமாள், நீங்க இப்ப கூட போலாம், திருவெக்கால இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேரு எதோக்காரி. அந்த பெருமாள் என்ன பண்ணாரு, பக்தன் சொன்ன உடனே மொத்தத்தையும் சுருட்டிக்கின்னு எந்திரிச்சு கிளம்பிட்டார். இவர் கிளம்புற நேரம் பார்த்து அந்த பக்கம் கோமரவள்ளி தாயார் பாக்குறாங்க. அந்த அம்மா, யோ நீ என்ன விட்டு போயிட்டா, நான் மட்டும் இருந்து இங்க என்ன பண்ண போறேன், கணவன் இருக்கும் இடம்தானே மனைவிக்கு பெருமை, நானும் உன் கூடவே வந்துடுறேன்னா அந்த அம்மாவும் கிளம்பிட்டாங்க. ஒரு அடியார் சொன்னார் இறைவன் கேட்பான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். உண்மையான பக்தி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் சொன்னால் இறைவன் செய்து முடிப்பான். அந்த பக்தி என்பது ஆத்மார்த்தமான பக்தியா இருக்கணும். அப்படி என்ன பண்றாரு, பெருமாள் கூட கிளம்புறாரு. இப்ப இவங்க எல்லாம் இந்த ஊர் எல்லையை விட்டு கிளம்புறாங்க, திருவெக்கான்ற ஊர். அந்த ஊரை விட்டு இவங்க கிளம்புறாங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் முழுக்க கருமேகம் திரண்டுடுது. பகல் என்பது இரவாக மாறிடுது. ஒரு பக்கம் இடி மின்னல். இப்படி இருக்கிறது அந்த மன்னனுக்கு தகவல் போகுது. என்னைக்கு இல்லாம ஒரு பகல் என்பதே இரவாக மாறிவிட்டதே, என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இவங்க 4 பேர் ஊரை விட்டு போயிட்டாங்கன்ற தகவல் வந்துருச்சு. இப்ப மன்னன் காலையில இருந்து கோயிலுக்கு வந்து பாக்குறான். வந்து பார்த்தா மூலவரை காணும், உற்சவரை காணும்,
அந்த பக்கம் தனி சன்னதியில இருந்து அந்த அம்மாவை காணும். ஆக மொத்த பேரும் அந்த கோயிலை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்கன்ற தகவல் தெரிஞ்சு போச்சு. ஆஹா, நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இளமைய கேட்டோம், அது உண்மையான பக்தனுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இறைவனை பாடும் வாயால் நான் மனிதனை பாட மாட்டேன் என்று கணிகண்ணன் சொன்னான். அவன் அந்த நாட்டை விட்டு போன்னு சொன்னோம், அவனைத்தான் போன்னு சொன்னோம், ஆண்டவனே அவன் கூட போயிட்டானேன்னு சொல்லிட்டு மொத்த படை பரிவாரங்கள் இவர்களை தேடி கொண்டு போறாங்க. திருவெக்கான்ற ஊர்ல இருந்து இந்த படை கிளம்புது. இந்த கிளம்பி போனா இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிச்சா, ஓரிக்கைன்னு ஒரு இடம், இன்னைக்கு காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா ஓரிக்கைன்னு ஒரு இடம் இருக்கு. அது எதனால வந்துச்சுன்னா அந்த பேரு ஓர் இரவு இருந்த இடம். அதனால சுருக்குமா அந்த ஊருக்கு ஓரிக்கைன்னு இன்னைக்கு பேரு. இப்ப இவங்க போனாங்க. இந்த கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் ஒரு பக்கத்துல படுத்துக்கிட்டாங்க. இவர் ஆதிசேஷன் பாம்பை விரிச்சுக்கிட்டு இவர் படுத்துக்கிட்டாரு, பக்கத்துல மகாலட்சுமி படுத்துக்கிட்டாங்க. அவங்க பாட்டு நமக்கு துணையா பக்தர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க, இவங்க பாட்டு நிம்மதியா தூங்குறாங்க. இப்ப தேடிக்கிட்டு வந்தான் பாருங்க மன்னன், பல்லவ மன்னன். இவங்க 4 பேர் இருக்கிறத பார்த்துட்டு நேரா இறைவன் கிட்ட வரான். வந்து, பெருமாளே நான் தவறு பண்ணிட்டேன், நீங்க மறுபடியும் ஊருக்கு வரணும். கோயில் எங்க ஊரோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு, அதனால நீங்க வந்தீங்கன்னாதான் இந்த ஊர் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. பெருமாள் என்ன பண்ணிக்கணும், வா போலான்னு சொல்லிக்கணும். ஆனா பெருமாள் என்ன சொன்னார்னா, நீ சொல்லி நான் வரல, என்னுடைய பக்தன் சொன்னா வா போனா நான் கிளம்பி வந்துட்டேன். அதனால நீ கேட்க வேண்டியது யாருன்னா ஒரு திருமழிசை ஆழ்வார போய் கேட்டு, அவன் சொன்னான்னா நான் வந்துட்டு போறேன், எனக்கு என்ன இருக்கு. ஒரு திருமழிசை ஆழ்வார கேட்கிறேன், ஐயா நான் செய்ததெல்லாம் தவறு, நீங்க மறுபடியும் எங்க ஊருக்கு வரணும், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரு என்ன பண்றாரு, ஒரு ஆழ்வார், சரி வா போலான்னு சொல்லி இருக்கலாம். அவரு என்ன சொல்றார், நான்லாம் நீங்க கூப்பிட்டா வரமாட்டேன், என் சீரம் கணிகண்ணா இருக்கான், அவன் கூப்பிட்டான் தான் நான் வந்தேன், நான் கூப்பிட்டான்னு பெருமாள் வந்தான், அதனால நீ போய் கணிகண்ண கேளு. கணிகண்ணனுடைய காலில் போய் ஒரு நாட்டினுடைய மன்னன் போய் விடுறான். விழுந்து நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்றான். இப்ப எல்லாரும் போறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா, அப்ப கிளம்பும் போது ஒரு பாட்டு பாடல, நான் வாழ்றதே உங்க பாட்டுக்காக தாண்டா, உங்களுடைய பாடல்களை கேட்டு இன்புற்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நானே இருக்கிறேன். அங்க கிளம்பும் போது பாடின இல்ல, இப்போ ஒரு பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடினாதான் நான் கிளம்புவேன். இப்போ அவர் பாடுறாரு, கணிகண்ணன் போக்குழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ இங்கு கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் நான் போக்குழிந்தேன். கணிகண்ணனுக்கும் கோபம் போயிடுச்சு, ஒரு மன்னனே கீழிறங்கி வந்துட்டான், எனக்கும் கோபமும் போயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்றனா, உன் பைனாக பாயை விரித்து கொள். அப்ப சுருட்டி கொள்ளுன்னு பாடினா ஒரே பாடல் தான், வார்த்தைகள் தான் மாறும். இது 4000 பிரபந்தத்திலே மிக சிறப்புடைய ஒரு பாடல். மனிதன் சொன்னால் இறைவன் கேட்பான், அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ உன்னுடைய பைனாக பாயை ஆதிசேஷன் என்ற பாம்பை விரிச்சுக்கோன்னு சொன்னாங்க, அடுத்த நொடியே விரிச்சுக்கின்னு இவங்க 2 பேரும் முன்னால் செல்ல, கணிகண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும் முன்னால் செல்ல, பின்னால் திருமாலும் அவரை பின்தொடர்ந்து மகாலட்சுமியும் செல்கிறார். இந்த உன்னதமான பக்தி என்பது என்றைக்கு மனிதர்கள் இதயத்தில் வருகிறதோ அப்பொழுது நம் முன்னால் அல்ல இறைவன், நம் பின்னாலே கண்டிப்பாக வருவான் என்பதை நாம உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு செய்தி, ஒருத்தன் பசுவை வெட்டுறதுக்காக, பசுவை அறுக்கின்ற ஒரு கூடத்துல பசுவை அறுக்கிறதுக்காக போய் நிக்கிறான். அதாவது ரொம்ப வயதான ஒரு பசு. பசு வயதாயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க, வெற்ற எடுத்து கொடுத்துடுறாங்க. அது கன்றை பெறுகின்ற தன்மை இல்லை என்றால் வெட்டுகின்ற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. அதை வெட்டுறதுக்கு ஒருத்தன் வரான். அந்த வந்தவன் அந்த பசு கிட்ட போய் நிக்கிறான் வெட்டுறதுக்கு, கையில கத்தியோட. அந்த பசு அவனை பார்த்து சிரிக்குது. இவன் கேட்கிறான், நான் உன்னை வெட்டுறதுக்கு வரேன், நீ அழுவுன்னு எதிர்பார்த்தா
நீ என்னை பார்த்து சிரிக்கிறியே, ஏன் சிரிக்கிறன்னு கேட்ட. அதுக்கு அந்த பசு சொல்லுது, சாதாரண புல்லையும் வைக்கோலையும் நீங்க கொடுக்கிற கழிவு நீர் தண்ணியும் குடிச்சிட்டு வாழ்ந்த எனக்கு, எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காத எனக்கே வெட்டுப்பட்டு சாகணும்னு விதி இருந்தா என்ன வெட்டி தின்ற உனக்கு எப்படி இருக்கும் மரணங்கிறத யோசித்து பார்த்தேன். அதனாலதான்டா எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த பசு சொல்லுது, ஒரு தாயினுடைய மார்பகத்திலே பால் சுரப்பது என்றைக்கு நின்று விடுகிறதோ அன்றைக்கு ஒரு தாயாக இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுபவள் நான். நீ கூட உன் தாயின் மார்பகத்தில் பால் இல்லாத பொழுது ஒரு பசுவினுடைய பாலை குடித்து தாண்டா வளர்ந்திருக்கிற. அது மட்டுமா, நான் போடுற சாணம் இருக்குப்பா, அந்த சாணம் நீங்கள் உண்ணுகின்ற அந்த அரிசி, விளைவிக்கின்ற அந்த நெல் வயலுக்கு உரமா பயன்படுறதே நான் போடுகின்ற சாணம். காலையில் எழுந்தவுடன் தாய்மார்கள் எல்லாம் வாசல் தெளித்து கோலம் போடுவதற்கு பயன்படுவது நான் போடுகின்ற சாணம் தான். உன் வீட்டு அடுப்பு எரியினா கூட சாணி வரைக்கும் தட்டுறாங்க, அதுக்கும் நான் போட்ட சாணம் தாண்டா காரணம். அது மட்டும் இல்ல, நீ இந்த பூமியை விட்டு போன பின்னால உன்னை எரிக்கிறதுக்கு கூட நான் தாண்டா பயன்படுறேன். நான் போட்ட சாணம் தாண்டா உன்னை எரிக்குது. அது மட்டுமா, நீ நெற்றியில் இடுகிறாயே திருநீர், அந்த திருநீர் கூட என்னுடைய சாணி வரட்டியை எரித்து அதிலிருந்து தாண்டா தயாரிக்கப்படுது. இப்படி எந்தவித பிரதிபலனும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மனிதர்களுக்காக நான் வாழுகின்றேன். அப்படி வாழுகின்ற என் வாழ்க்கையை இப்படி கொலை செய்து நீ பாவத்தை தேடிக்கொள்கிறாயே. ஒரு நாள் கூட நான் மாமிசம் உண்டதில்லை. மனிதர்கள் கொடுக்கின்ற கழிவு பொருட்களை உண்டு நான் உங்களுக்கு பாலாக கொடுக்கிறேன். ஒரு நாளும் மாமிசத்தை தின்னாத என் வாழ்க்கையை இப்படி என்றால், இறைவன் என்னை கொன்று தின்று உடல் வெறுத்து வாழ்கிறாயே, உன் வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் என்று ஒரு பசு மனிதனை பார்த்து. இதனுடைய நோக்கம், இன்றைய காலகட்டத்திலே அசைவ உணவை உட்கொள்ளாமல் ஒரு ஞாயிறும் கடந்து போகாது. அந்த நிலையிலே இன்றைக்கு மனிதர்கள் அசைவத்துக்குள் ஆட்பட்டு விட்டார்கள். அசைவத்தை உண்பதினால் நன்மையா தீமையா என்பது தனி பட்டிமன்றம். ஒருவர் அசைவத்திற்கு ஆட்பட்டு விட்டார், ஆனால் அவற்றிலிருந்து நாம் விலகுதல் என்பது தேவையா? அசைவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் சைவத்திலே இருக்கக்கூடிய கீரைகளிலும் காய்கறிகளிலும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அந்த கீரையிலும் காய்கறிகளிலும் இருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கு இணையான அத்தனை புரோட்டீன் சத்துக்களும் இன்றைக்கு காய்கறியிலும் கீரைகளிலும் இருக்கிறது. இன்னொரு உயிரை கொன்று, வாரியார் சுவாமிகள் தான் சொல்வார், உன்னுடைய குடல் என்ன சுடுகாடா? நம்ம குடலு இந்த உயிரினங்களை எல்லாம் செரித்து வைப்பதற்கு எப்படி மனிதன் இறந்தால் சுடுகாட்டிலே கொண்டு போய் எரிக்கிறார்களோ, அப்படி இறந்து போன உயிர்களை எல்லாம் உன் குடல்ல போய் வச்சு எரிக்கிறியா? இது வாரியார் சுவாமி கேட்டார். நம் குடல் என்ன? இந்த உயிரினங்களை எல்லாம் பொசுகுகின்ற ஒரு சுடுகாட்டியா நாம் வயிறு வைத்திருக்கிறோம். வயிறு என்பது மிகப்பெரிய புண்ணிய இடம். ஒரு குழந்தையை சுமக்கின்ற ஒரு கருவறை, அந்த கருவறைக்குள்ள போய் அசைவத்தை கொண்டு போய் சேர்க்கலாமா? இன்றைக்கு உடனே நாளைக்கே விட்டுவிட முடியாத பழக்கம்தான் அசைவம் என்பது. நம் வாழ்க்கையிலே ஒரு பெரும்பகுதியாக வந்து சேர்ந்து விட்டது. அதற்காக தீமை சேர்ந்து விட்ட காரணத்தினால் அந்த தீமையோடு நம் வாழ்க்கையை நகர்த்தணுமா? கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வரணும். சைவத்தில் இல்லாததா? சைவத்தில் இல்லாத சக்தியா? பாலில் இல்லாத சக்தியா? மோரிலே இல்லாத சக்தியா? தயிரிலே இல்லாத சக்தியா? அத்தனையும் சைவத்திற்குள்ளே உண்டு. அதை நாம் உட்கொண்டால் நம்முடைய மனம் மேம்படும். யாருக்கு அசைவம் அதிகமாக உண்கிறார்களோ அவர்களுக்கு எளிதிலே கோபம் வரும். எளிதிலே மாரடைப்பு வருவதற்கு இன்றைக்கு அடிப்படை காரணம், யார் ஒருவர் அதிக அளவு அசைவத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எளிதிலேயே மாரடைப்பு நோய் வருவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அதனால் ஒரு நாளிலே அந்த பழக்கத்தை விட்டுவிட இயலாது. படிப்படியாக
கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உணவிலே கீரைகள், கிழங்குகள், காய்கறிகள் இவற்றை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது நம் உள்ளம் மாத்திரமல்ல, உடலும் புனிதம் அடையும். இன்னொரு உயிரை கொன்று தின்னுகின்ற பாவத்திலே நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டாம். அந்த உயிர்களினுடைய இம்சை, அது மரண தருவாயிலே படுகின்ற அவஸ்தை, அது நமக்கு நேருகின்ற பொழுது எப்படி இருக்கும்? நமக்கு அதை நாம் உணரணும். இந்த உள்ளம் பெருங்கோயிலாக மாறுவதற்கு அடிப்படையான காரணங்கள், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றால் கடை. வள்ளுவர் சொல்றார், அறிவு அறிவுன்னு சொல்றீங்களடா, அது எது தெரியுமா? அறிவு அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய். அடுத்தவனுடைய துன்பம் தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை. தன்னுடைய துன்பமாக எவன் நினைக்கிறானோ அவன் இறைவனுக்கு சமமான. ஒருவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற போது இறைவன் நேரடியாக வரமாட்டான். எல்லாவற்றுக்கும் நேரடியாக இறைவன் வந்தான்னா என்ன ஆகும்னா, அவன் கடைசரக்கு பொருள் போல ஆகிடும். தேடி தேடி கிடைத்தால்தான். வைரம் எப்படி கருப்பாக இருக்கக்கூட ஒரு கரியாக இருக்கக்கூடிய வைரத்தை பட்டை தீட்டினால்தான் ஜொலிக்கும். தங்கம் கூட அந்த மண்ணிலிருந்து பிரித்தெடுத்தால்தான், சூடாக்கினால்தான் நாம் ஒரு ஆபரணத்தை செய்ய முடியும். கூட பித்தளையை சேர்க்கணும். நேரடியாக வைரமோ தங்கமோ நமக்கு அணிகலனாக மாறாது. அவற்றை பக்குவப்படுத்த வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தணும்னா இந்த உள்ளத்தை என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே நமக்கு பிடித்த இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும். அது உச்சரிக்க உச்சரிக்க இந்த உள்ளமானது கோயிலாக மாறிக்கொண்டே. ஒரு நாள்ல மாறிடுமா? மாறாது. ஒரு பிறவில மாறுமா? மாறாது. பல பிறவிகள் கடந்து வருகின்ற பொழுதுதான் இந்த உள்ளம் பெருங்கோயிலாக மாறும். பெருங்கோயிலாக மாறுகின்ற போது நீங்கள் சித்தர்களாக மாறுவீர்கள். சித்தர்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுது இந்த உலகத்தை ஒரே ஒரு நேர்கோட்டிலே, எல்லா உயிர்களும் ஒன்றுதான். பொதுவாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு ஒன்றுதான் என்ற சிந்தனை நமக்கு வரும். அதனால்தான் வள்ளுவன் சொன்னார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை. அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக கருது. ஒருவன் வழியிலே அடிபட்டு கிடக்கிறான், ஒரு 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு சொல்லலாம். ஆனா அதை விடுத்து அதை எடுத்து செல்போன்ல படம் எடுத்து அதை தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்றானே, இந்த மானுட ஜென்மம் பிழைக்குமா? அடுத்தவன் துன்பப்பட்டு ஒரு வீதியிலே அடிபட்டு கிடக்கிறான், ஒரு 108க்கு போன் பண்ணாலாவது வாகனம் வந்து அவனை கூட்டு போய் காப்பாற்றும். இன்றைக்கும் மனிதர்களிடையே மனிதநேயம் செத்து போய்விட்டது. ஒருவன் விழுந்து கிடக்கின்ற போது உதவி செய்த சமூகம் நாம். பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்த நாம், இன்றைக்கு நம் கண் முன்னே ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறான், மரண தருவாயிலே இருக்கிறான் என்றால் அதை படம் எடுக்கின்ற ஒரு கேவல சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை அடுத்தவனுடைய செல்போனுக்கு பகிர்கிறான். சமூகம் விளங்குமா? நாம் யோசிக்கணும். இதெல்லாம் நம்மோடு சார்ந்த சமூகம் தான். இது யாரோ ஒருத்தன் எங்கோ ஒருத்தன் செய்கிறான் என்பதல்ல, நம்மிலே ஒருத்தன். அடிபட்டவனும் நம்மிலே ஒருத்தன், அதை படம் எடுப்பவனும் நம்மிலே ஒருத்தன். ஆக இந்த சமூகம் மேம்பட வேண்டும். உடல் அழுக்கானால் என்ன பண்றோம்? லைபாய் சோப் போடுறோம், லிரின் சோப் போடுறோம், மெடிமிக் சோப் போடுறோம். இதை போட்டு இந்த உடலை கழுவுறோம். இந்த ஆடை அழுக்காகி விடுகிறது. என்ன பண்றோம்? ரின் பவுடரு, டிடர்ஜென்ட் பவுடரு, பொன்வண்டு பவுடரு போட்டு துவைச்சோம். இப்ப சுத்தமாயிடுது. உடலும் சுத்தமாகி விடுகிறது, ஆடையும் சுத்தமாகி விடுகிறது, வீடு அழுக்காகிடுது. என்ன பண்றோம்? பொங்கல் அன்னைக்கு வெள்ளை அடிச்சு சுத்தம் பண்றோம். இப்போ இந்த உள்ளம் அழுக்காயிடுச்சு. இந்த 3 அழுக்காகின்ற போது அதை நாம் நிவர்த்தி செய்வதற்கு பொருட்கள் இருக்கின்றன. இந்த உள்ளம் அழுக்கை விடுபட செய்ய வேண்டும் என்றால், இந்த உள்ளத்திலிருந்து தீயவைகள் விலக வேண்டும் என்றால், இந்த சிந்தைக்குள்ளே சிவ சிந்தனையோ உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய திருநாமத்தையோ கிடைக்கின்ற பொழுது எல்லாம் நாம உச்சரிச்சா போதுங்க. தப்பான எண்ணங்கள் நம் மனதிலே வராது. ஒரு மனிதன் ஒரு நாளை சுவாசம் செய்வது
21,600 முறை 24 மணி நேரத்திலே நாம் சுவாசிக்கின்ற முறை எத்தனைனா 21,600 முறை சுவாசிக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு சுவாசமும் உள்ளே போய் வெளியே வந்தாதான் நாம் உயிரோடு இருக்கணும் அர்த்தம். உள்ளே போன காத்து வெளியே வரலனா நாம போயிட்டோம்னு அர்த்தம். ஆக இறைவனுடைய திருவரு கருணை என்பது உள்ளே போன காத்த வெளியே கொண்டு வந்து விட்டான்னா நாம நடமாட்டு இருக்கணும் அர்த்தம். குறைந்தபட்சம் 216 முறை 100ஆல வகுத்தீங்கன்னா இந்த 21,600ல 216 முறையாவது காலையில் ஒரு 216வது முறை. அது எப்போ? வண்டியில போறீங்களா, நடந்து போறீங்களா, வாய் சும்மா தானே இருக்கு, அந்த சும்மா இருக்கிற நேரத்துல உனக்கு பிடிச்ச தெய்வத்தின் பேரை சொல்லிட்டு போ. இரவுல நீ படுக்கிறதுக்கு முன்னால ஒரு 216 முறை இறைவன் பேரை சொல்லு. எந்த தெய்வத்தின் பேரையும் சொல்லு. எந்த தெய்வத்தை நீ வணங்கினாலும் அது என் சிவத்தையே வந்துச்சு. நீ அல்லாஹ்னு சொன்னாலும் சரி, கர்த்தர்னு சொன்னாலும் சரி, விநாயகன் என்று சொன்னாலும் சரி, இல்ல முருகா என்று சொன்னாலும் அத்தனைக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானையே வந்து சேரும் என்பதால் இந்த கடவுள் அந்த கடவுள் என்ற வேதம் இல்லாமல் நமக்கு கிடைக்கின்ற நேரத்தை எல்லாம் நமக்கு பிடித்த தெய்வங்களை நாம் உச்சரித்தாலே நமக்கு வாழ்க்கையில் அந்த உள்ளம் பெருங்கோயிலாக மாறும். இன்னும் சிற்றம்பலம், செம்பொன் அம்பலம், திரு அம்பலம், இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சு. திருச்சிற்றம்பலம், செம்பொன் அம்பலம், திரு அம்பலம், இந்த 3 வார்த்தை என்பது மகா மந்திரம். ஒருத்தர் மரணம் அடைகின்ற தருவாயில, எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை, மரணம் அடைகின்ற தருவாயில படுத்த படுக்கையா இருக்கிறார். எந்த நேரத்துல வேணாலும் அவர் உயிர் பிரிகின்ற சூழல் இருக்கலாம். அந்த இடத்தில் அவர் பேசுகின்ற ஆற்றல் இருந்தால் இந்த 3 மந்திரத்தை அவர் உச்சரிக்கலாம். இல்லை என்றால் அவர் அருகிலே இருக்கக்கூடிய உறவினர்களாக மகனாகவோ மகளாகவோ இருந்தால் இந்த 3 மந்திரத்தை அவர்கள் முன்னால் உச்சரித்தார். அந்த மரணம் என்பது வலி இல்லாமல், அந்த மரணத்திலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற வலி, மரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மரணம் வரும். இந்த மரண அவஸ்தை இல்லாமல் இறைவனுடைய தூதர்கள் எளிதாக அந்த உயிரை பற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்றார். மரண வழி இல்லாமல் செல்ல வேண்டும் என்றார். இந்த மந்திரம் திருச்சிற்றம்பலம், செம்பொன் அம்பலம், திரு அம்பலம், இந்த மந்திரத்தை தொடர்ச்சியா சொன்னீங்கன்னா அந்த உயிரானது எளிதாக பிரிந்து இறைவனுடைய திருவடி பேற்றை அடையும். உள்ளம் பெருங்கோயிலாக அனைவருக்கும் மாற வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் அழுக்கை சேர்க்காதீர்கள். அந்த அழுக்கு நம்மையும் அழித்துவிடும், நம்முடைய பரம்பரையும் அழித்துவிடும்.